போதாது. காவேரி காப்பாளன்னு தனக்குத்தானே பட்ட பேர் வச்சுக்கிட்டாரு. அவர் உண்மையான விவசாயியாக இருந்தா இந்தியா முழுக்க உழவர் பெருமக்களை எதிர்த்து போராடின 3 வேளாண் சட்டங்களை ஆதரிச்சிருப்பாரா? போராட்டம் பண்ண விவசாயிகள் என்ன சொன்னார்? புரோக்கர் வாய்க்குசாம சொன்ன புலுகு முட்டை தான் இந்த பழனிசாமி. அதிமுக ஆட்சியில் இந்த டெல்டா மாவட்டங்கள்ல இயற்கை சீற்றம் நடந்தப்போ இங்குள்ள மக்களை காப்பாற்றினாரா பழனிசாமி? இந்த டெல்டா மாவட்டத்தை சார்ந்த அன்றைய அமைச்சர் OS மணியன் வந்தப்போ மக்களை விரட்டி அடிச்சாங்க. சுவர் மேல ஏறி குதிச்சு அவர் தப்பிச்சு ஓடின நிலையெல்லாம் ஏற்பட்டுச்சு. நீங்களாம் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவில். அதெல்லாம் நினைவில்லையா? விவசாயிகளுக்கு PM கிசான் திட்டத்தில் 110 கோடி ரூபாய் ஊழல் நடந்ததும் அதிமுக ஆட்சியில் தான். விவசாயிகளுக்கு சேர வேண்டிய நிதியை யாருக்கோ கொடுத்தார் பழனிசாமி. இதுதான் போலி விவசாயியான பழனிசாமி ஆட்சி செஞ்ச லட்சணம். இப்படிப்பட்டவர் யாருகிட்ட சேர்ந்திருக்கிறார்? பிரதமர் மோடி தலைமையிலான NDA கூட்டணியில். எப்படிப்பட்ட மோடி அவர்? வணிக சிலிண்டர்களின் விலையை ஏற்றி வியாபாரிகளின் தலையில இடியை இறக்கி இருக்கக்கூடிய மோடி அவர்கள். நாடு முழுக்க வணிக சிலிண்டர்கள் விலை 203 ரூபாய் அதிகரிக்கப்பட்டிருக்கு. இதனால வணிகர்கள் மட்டுமல்ல எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஹோட்டல்ல உணவுப் பொருட்களுடைய விலை கடுமையா எகிரிடுச்சு. 12 ரூபாய் டீ இப்ப 15 ரூபாய் வந்துடுச்சு. 15 ரூபாய் காஃபி இப்போ 20 ரூபாய் வந்துடுச்சு. உண்மையா இல்லையா? ஏற்கனவே சிலிண்டர் தட்டுப்பாட்டால பல உணவகங்களை மூடிட்டாங்க. பல ஹோட்டல்கள் சில ஐட்டம் மட்டும்தான் தயாரிக்கிறாங்க. ஹோட்டல் நடத்துறவங்களுக்கு கஷ்டம். அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு இப்போ வேலையும் பறி போயிடுச்சு. அவசர ஆலோசனை கூட்டம் மோடி அவர்கள் கூட்டம் கூட்டினார். ஆனால் உருப்படியா எதுவும் பண்ணலை. ஏன்னா பாஜக ஆளாத மாநிலங்களில் அதிகாரிகளை எப்படி பந்தாடலாம் என்பதில் தான் ஒன்றிய அரசுடைய மொத்த கவனம் இப்போ இருக்கு. தேர்தலை தோக்க பட்சத்தில் ஏற்கனவே வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் SIR சொல்லி கொண்டு வந்து இந்தியா முழுக்க கோடிக்கணக்கான மக்களுடைய வாக்குரிமையை பறிச்சிருக்கிறாங்க. அதை முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்றாங்க? தமிழ்நாட்டில் தங்களுக்கு சாதகமான அதிகாரிகள் நியமிச்சு தேர்தலில் தில்லுமுள்ளு பண்ணலான்னு பார்க்குறாங்க. எத்தனையோ தேர்தல்களை தமிழ்நாடு பார்த்திருக்கு. அமைதியான தேர்தலுக்கு தமிழ்நாடு தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். அப்படிப்பட்ட நம்ம மாநிலத்தில் முதல் முறையா தேர்தலை காரணம் காட்டி தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட பல்வேறு அதிகாரிகளை இப்ப மாத்தி இருக்கிறாங்க. இவ்வளவு பயம் ஏன் அவங்களுக்கு? வாக்களிக்க போற மக்களை திராவிட மாடல் 2.0 வேணும்னு எப்போ டிசைட் பண்ணிட்டாங்க. ஏன் இதை தேர்தல் ஆணையம் பாஜக உணராம இருக்கிறாங்க? அது கூட பரவாயில்ல. நிறைய கட்டுக்கதைகளை சொல்லிட்டு நப்பாசையில் அலைகிறாங்க. இப்படித்தான் 2021 தேர்தல் அப்போ முதலமைச்சர் ஆகிற யோகம் ஸ்டாலினுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு திரிஞ்சாங்க. சொன்னாங்கல்ல, கட்டம் சரியில்லை சொன்னாங்கல்ல. யோகத்தை நம்பி சும்மா இருப்பவனா இந்த ஸ்டாலின்? அதிர்ஷ்டம் இல்லைன்னு அழுத்துக் கொள்பவனா இந்த ஸ்டாலின்? நான் யோகத்தை நம்புறவன் அல்ல, என்னுடைய உழைப்பை நம்புறவன். தலைவர் கலைஞரின் உழைப்பை கற்றுக்கொண்ட மாணவன் நான். அதே போல இப்போ 2000 தேர்தலுக்கு என்னென்ன சொல்றாங்க? இப்ப என்ன சொல்றாங்க? திமுகவில் யாரும் தொடர்ந்து 2 முறை யாரும் முதலமைச்சர் ஆனது இல்லையா. போன முறை நீங்க சொன்னதை உடைச்சு நான் முதலமைச்சர் ஆனேன். 2வது முறை இல்லைன்னு சொல்றாங்கல்ல, அதையும் உடைக்கிறேன் பாருங்க. என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞருடைய அன்பு உடன்பிறப்புகள் இருக்காங்க, மக்கள் நம்பக்கம் இருக்காங்க. எல்லாத்தையும் உடைச்சு 2021 பெற்றதை விட அதிக தொகுதியில் வென்று ஆட்சிக்கு வருவோம் பாருங்க. எதிரிகள் வெட்டிக்கதை பேசிட்டு கனவு கண்டுட்டு இருக்காங்க. நாம தமிழ்நாட்டை முன்னேற்றுகிற கனவை காண்போம்.
10 ஆண்டுகள் தொடர்ந்து ஆளும் வாய்ப்பு திமுகவுக்கு கிடைச்சா தமிழ்நாட்டின் வளர்ச்சி எப்படி இருக்கும்னு 2031 நாம காட்டுவோம். ஆல்ரெடி ரிசல்ட் பார்த்துட்டோம். எப்படி தெரியுமா? 2026 தேர்தலின் சூப்பர் ஸ்டாரை இறக்கிட்டோம். சூப்பர் ஸ்டார் தான். சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா தேர்தல் அறிக்கையை சொல்வோம். இனி யார் வந்தாலும் நம்ம வெற்றி தடுக்க முடியாது. நான் பிரச்சாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே நம்ம சூப்பர் ஸ்டார் டிவி மூலம், பேப்பர் மூலம், சோசியல் மீடியா மூலம் எல்லார்கிட்டையும் பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அதுல சில சூப்பர் டூப்பர் அறிவிப்புகளை மட்டும் இப்போ சொல்லவா? முதல்ல என்ன அறிவிப்பு சொல்லுங்க பார்ப்போம். இல்லத்தரசி திட்டம். இல்லத்தரசி திட்டத்தில் எவ்வளவு ரூபாய்க்கு கூப்பன் தர போறோம்? 8000 ரூபாய்க்கு கூப்பன். இதை வச்சு என்ன செய்ய போறோம்? லிஸ்ட் பார்த்துருப்பீங்க. வாஷிங் மிஷினு, ஃப்ரிட்ஜு, டிவி, கிரைண்டர், மிக்சி, மைக்ரோவேவ் அவன், இண்டக்ஷன் ஸ்டவ்வு, என்ன வேணாலும் வாங்கிக்கலாம், எங்கே வேணாலும் வாங்கிக்கலாம். நல்ல குவாலிட்டியாக பார்த்து வாங்கிக்கலாம், புதுசாக வாங்கிக்கலாம், எக்ஸ்சேஞ்சும் பண்ணிக்கலாம். என்ன வாங்கணும்னு உங்கள் வீட்டுக்காரலாம் கேட்காதீங்க. யாராவது தொந்தரவு பண்ணான்னு அண்ணன்கிட்ட சொல்லுங்க, நான் பார்த்துக்கிறேன். உங்கள் இஷ்டம், உங்கள் சாய்ஸு. மகளிர் உங்கள் சாய்ஸு. இது முழுக்க முழுக்க உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டம். பெண்கள் தான் டிசைட் பண்ணணும். இப்போ புடவை வாங்க போகிறீங்க கடைக்கு, ஒரே ஒரு புடவை தான் வாங்க போவீங்க. ஒரு புடவை வாங்குறதுக்கு இந்த ஷோகேஸில் இருக்கிற எல்லா புடவையும் எடுத்து கீழே போட சொல்வீங்க. அவன் பாவம் அழுத்து போய் எல்லாத்தையும் போடுவான். ஒரே ஒரு புடவை வாங்க போகிறீங்க. இல்லாத கேள்விதான் கேட்பீங்க. சாயம் போகுமா, சுருங்குமா, இது என்ன சிலுக்கா, தொட்டு பார்த்து கேட்பீங்க. சிலுக்கா, நைலக்ஸா, காட்டனா? அவன் மெர்க்குரி லைட்லாம் இது மாதிரி பிரைட்டாக தான் போட்டு வச்சிருப்பான் கடையில். அதை நம்ப மாட்டீங்க. அந்த புடவை எடுத்துக்கிட்டு வெளியில் போய் வெயில், சூரியன் அதை போய் காமிச்சு, அந்த சூரிய வெளிச்சத்தில் காமிச்சா தான் உங்களுக்கு திருப்தி ஆகும். சூரியன் பாருங்க, அங்கே சூரியன் தான் வந்து பாருங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம குடும்பத் தலைவர்களுடைய வீட்டு வேலையை, அந்த சுமையை குறைக்கணும். அதுக்காக தான் திட்டமே. எப்படி தலைவர் கலைஞர் அவர்கள் சொன்னபடியே கலர் டிவியும் கேஸ் அடுப்பும் கொடுத்தாரோ, அவருடைய மகனான நானும் சொன்னபடியே இல்லத்தரசி திட்டத்தை நிறைவேற்றுவேன். அடுத்த வாக்குறுதி உரிமை தொகை. இப்போ மாசம் 1000 ரூபாய். திராவிட மாடல் 2.0 ஆட்சியில் எவ்வளவு? இனிமே அப்படி டபுள் மடங்கு, மாதம் 2000. இப்போ பெண்கள்லாம் கணக்கு போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன கணக்கு? பொங்கலுக்கு முன்னாடி சொல்லிட்டு 3000 கொடுத்தாங்க. பொங்கலுக்கு முன்னாடி பிப்ரவரியில் சொல்லாமலே 5000. ஆக மொத்தம் 8000. அடுத்து இல்லத்தரசி கூப்பன்ல 8000. 8 + 8 உதயசூரியனுக்கு தான் இங்க ஓட்டு. பெண்கள் எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்க. மகளிர் மட்டும் இல்ல, மாணவர்களுக்கும் ஸ்பெஷல் அறிவிப்பு இருக்கு. கல்லூரிக்கு போகிற மாணவர்களுக்கு வழங்கிட்டு வரக்கூடிய புதுமை பெண் தமிழ் புதல்வன், அந்த உதவித் தொகை இனி 1500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். 2030ஆம் ஆண்டிற்குள்ள கல்லூரி மாணவர்கள் 35 லட்சம் பேருக்கு லேப்டாப் வழங்க போறோம். மேலும் முதியோர், மாற்றுத்திறனாளிகள், ஆதரவற்ற பெண்களுக்கு வழங்குகிற எல்லா உதவித் தொகையும் இனி 2 மடங்காக வழங்க போறோம். திராவிட மாடல் 2.0 எல்லாமே 2 மடங்கு தான்.
அடுத்து காவிரி நீர் போல தஞ்சை விவசாயியுடைய மனத்தை குளிர வைக்கக்கூடிய அறிவிப்புகள் என்ன தெரியுமா? 20 லட்சத்துக்கு மேற்பட்ட அதிகமான உழவர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் நவீன மின்சார பம்பு செட்டுகளை வழங்க போறோம். கரும்பு கொள்முதல் விலை டன் ஒன்றுக்கு 4500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். பால் கொள்முதல் விலை லிட்டர் ஒன்றுக்கு 5 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும். குடிசைகளே இல்லாத தமிழ்நாடு என்ற தலைவர் கலைஞருடைய கனவு நனவாக கலைஞர் கனவு இல்லம் உள்ளிட்ட திட்டங்கள் மூலமா வீடற்ற ஏழைகளுக்கு 5 வருஷத்துக்குள்ள 10 லட்சம் வீடுகள் கட்டித்தரப்படும். வெண்ணாறு வெட்டாறு பிரியும் தென்பெரம்பூரில் புதிய பாலம் கட்டப்படும். ஈச்சங்கோட்டை முதல் வெட்டிக்காடு வர கல்லணை கால்வாயில 40 கோடியில் அகலப்படுத்தப்படும். தஞ்சாவூர்ல மண்டல அளவிலான உயர் சிறப்பு மருத்துவமனை அமைக்கப்படும். தஞ்சாவூர்ல புற்றுநோய்க்கான நவீன சிகிச்சை வசதிகள். தஞ்சையில உணவு பதப்படுத்துதல் குழுமம். பட்டுக்கோட்டையில வேளாண் தொழிற்பூங்கா. தற்காலிக நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை வாய்ப்பிருக்கும் அனைத்து இடங்களிலும் உலர் களத்துடன் கூடிய நிரந்தர கட்டடங்களாக கட்டித் தருவோம். தமிழ்நாட்டின் அடுத்த 30 ஆண்டுக்குள்ளான குடிநீர் தேவையும் வேளாண்மை மற்றும் தொழிற்சாலைகளுக்கான தேவைகளையும் கணக்கிட்டு அதை நிறைவு செய்யக்கூடிய வகையில் தமிழ்நாடு நீர் பாதுகாப்பு செயல் திட்டம் 2056 உருவாக்கப்படும். டெல்டா மாவட்டங்களில் 10,500 கிலோமீட்டர் நீளத்துக்கு சி மற்றும் டி பிரிவு வாய்க்கால்களை தூர்வாரும் பணிகள் மேற்கொள்ளப்படும். வேளாண் இயந்திரங்கள் மற்றும் கருவிகள் வாங்கிட 1.5 லட்சம் விவசாயிகளுக்கு மானியம் வழங்கப்படும். நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நகரும் நெல் உலர்த்தியல் தேவைக்கேற்ப வழங்கப்படும். இப்போ சொல்லுங்க, தஞ்சாவூரில் பரப்புரைய இனி நீங்கள் பார்த்துப்பீங்களா? நான் பேசிட்டு போயிட்டேன், சொல்லிட்டு போயிட்டேன், நீங்கள் தான் பார்த்துக்கணும். இப்போ நான் உங்களுக்கு சொன்ன சாதனைகளையும் அறிவிப்புகளையும் எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேர்ப்பீங்களா? சத்தத்தை காணுமே. தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய எல்லா தொகுதியிலையும் நம்ம மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய வெற்றி உறுதியா? சூப்பர். தமிழ்நாட்டின் தஞ்சாவூர் தமிழ்நாட்டின் நெருக்களஞ்சியம் மட்டுமல்ல, திமுகவுடைய வாக்கு களஞ்சியம். அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. தமிழ்நாட்டுடைய நெருக்களஞ்சியம் தஞ்சாவூர். அந்த தஞ்சாவூரினுடைய வாக்கு களஞ்சியம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. டெல்லியின் காலடியில தமிழ்நாட்டை அடகு வைக்கிறது பழனிசாமியுடைய விருப்பம். தமிழ்நாட்டுடைய மாநில உரிமைகளையும் சுயமரியாதைகளையும் அவர் டெல்லிக்கிட்ட சரண்டர் பண்ண தடையா இருக்கிறது இந்த ஸ்டாலின். அதனால இப்ப என்ன சொல்றாரு, என்ன சொல்லிட்டு இருக்காரு? இப்போ 2 நாளா இந்த ஸ்டாலின் போய் சேரணும். தன்னுடைய ஆழ்மன விருப்பங்களை, அடிமனசில் இருக்கிற வக்கிரங்களை எல்லாம் பழனிசாமியில் இப்போ கூட்டத்தில் பேச ஆரம்பிச்சிட்டார். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், மதிப்பிற்குரிய அன்புக்குரிய பழனிசாமி அவர்களை பிறந்த எல்லாரும் ஒரு நாள் இறக்கத்தான் போகிறாங்க. மரணம் எல்லாருக்கும் ஏதோ ஒரு நாள் வரத்தான் போகுது. இந்த ஸ்டாலினுக்கும் வரும். ஆனால் இந்த ஸ்டாலின் கொண்டு வந்த திட்டங்கள், அந்த திட்டங்களால் வாழ்வு பெற்ற நிச்சயம் என் நினைவில் வச்சுப்பாங்க. அது வாழும். அதை யாரும் அழிக்க முடியாது. நான் மண்ணுக்கு போகலாம், பழனிசாமி விருப்பப்படி நான் மண்ணுக்கு போகலாம். ஆனால் நான் கொண்டு வந்த திட்டங்கள் என்றைக்கு தமிழ்நாட்டில் நிலைத்து நிற்கும். என்னை பொறுத்தவரை தலை சிறந்த தமிழ்நாட்டை, தலை நிமிர்ந்த தமிழ்நாட்டை உருவாக்க என்னுடைய இறுதி மூச்சு வரை நான் ஓய்வில்லாமல் உழைப்பேன். இன்னும் சொல்றேன், என் சக்தியை மீறியும் உழைக்க தயாராக இருக்கிறேன். திராவிட இயக்கத்தினுடைய கொள்கை வாரிசுகளும் திமுக இருக்கிற வரை பழனிசாமியுடைய எண்ணம் பலிக்கவே பலிக்காது. தமிழ்நாட்டு மக்கள் பழனிசாமியுடைய ஆணவ பேச்சுக்கு முடிவு கட்ட அதற்குரிய நாள் தான் ஏப்ரல் 23. அதுக்கு திருவிடைமருதூர் தொகுதியில கோவி செழியனுக்கும், திருவையாறு தொகுதியில துரை சந்திரசேகரனுக்கும், கும்பகோணம் தொகுதியில சாக்கோட்டை அன்பழகனுக்கும்,
வரத்தநாடு தொகுதியில் ஆர் வைத்திலிங்கம் அவர்களுக்கும், பட்டுக்கோட்டை தொகுதியில் அண்ணாதுரை அவர்களுக்கும், பேராவூரணி தொகுதியில் அசோக்குமார் அவர்களுக்கும், தஞ்சாவூர் தொகுதியில் சன் ராமநாதன் அவர்களுக்கும் உதயசூரிய சின்னத்திலும் வாக்குகளை வழங்கி பெருவாரியான வாக்குகளை வெற்றி பெற வைக்கணும். அதே போல பாபநாசம் தொகுதியில் நம் கொள்கை தோழமை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியை சார்ந்த ஷாஜகான் அவர்களுக்கு ஏணி சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்கணும். ஒரு விஷயத்தை நீங்க எல்லாம் புரிஞ்சுக்குங்க, மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லுங்க. நாம போராடுறது ஒரு கட்சியுடைய வெற்றிக்காக அல்ல, நல்லா கவனிங்க, ஒரு கட்சியுடைய வெற்றிக்காக அல்ல, ஒரு கூட்டணி வெற்றிக்காகவோ இல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் வெற்றிக்காக. உங்க பேராதரவோடு அமைய இருக்கக்கூடிய திராவிட மாடல் 2.0 அரசுல எங்க சாதனைகளை நாங்களே முறியடிப்போம். அதற்கு ஆதரிப்பீர். மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளரை வெல்வோம், ஒன்றாக வெல்வோம், 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 வெல்வோம் ஒன்றாக. நன்றி, வணக்கம்.